Hi, hello and welcome to my channel Charlotte Accounts. Class 11க்கான Final Accounts with Adjustmentsல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise sum number 10. அதுக்கான question இங்க கொடுத்திருக்கேன். Gross profit, salaries, insurance, discount allowed, discount received, commission received, advertisement, printing charges, traveling expenses, stationery, rent, interest on loan, repairs, office expenses, general expenses, postage. அப்புறம் adjustmentsல salary outstanding, rent paid, commission receivable. And they have asked us to prepare profit and loss account for Manoj as on 31st March 2016. So the question என்ன அப்படின்னா we are going to prepare only profit and loss account. அப்போ என்னன்னா gross profit இங்கே கொடுத்துருக்காங்க. gross profit இங்கே கொடுத்துருக்காங்கன்னா it is understood that ஏற்கனவே அவங்க வந்து trading account முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். So this gross profit has been transferred to profit and loss account. So நம்ம prepare பண்ண போகிறது வெறும் profit and loss account மட்டும்தான். So அந்த hints ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். So I have written the format for the profit and loss account. Okay, profit and loss account of Manoj for the year 31st March 2016, particulars rupees. So இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எழுதிக்கணும், மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இது வந்து gross profit கொடுத்துருக்காங்க. gross profit வந்து this is transferred from P&L account. ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து P&Lோட டெபிட் சைடில் இருக்கும், ட்ரேடிங்கோட டெபிட் சைடில் இருக்கும். அதை வந்து நம்ம கிரெடிட் சைடு ஆஃப் த P&L அக்கௌண்ட்டில் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இப்போ நாம் P&L அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறதுனால இதில் வெறுமனே எது டெபிட் எது கிரெடிட்னு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டா போகிறோம். சேலரிஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ஸோ டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும் அண்ட் கிரெடிட் சைடில் எல்லா இன்கம்ஸும் நம்ம காமிப்போம். இதுதான் ரூல். நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர், டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடில் இன்கம். அண்ட் நம்ம P&L அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ட்ரேடிங்கில் நம்ம பண்ணுறது எல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், P&Lல பண்ணுறது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இது வந்து சேலரிஸ் வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ இது நமக்கு டெபிட் சைடில் வரும். இன்சூரன்ஸும் எக்ஸ்பென்சஸ் தான், டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் அலவுடும் எக்ஸ்பென்சஸ் தான், டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது இன்கம், அதனால் அது கிரெடிட் சைட். கமிஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிறது இன்கம், ஸோ கிரெடிட் சைட். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். அண்ட் தென் பிரிண்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட் சைட். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால டெபிட் சைட். ஸ்டேஷ்னரிங்கிறதும் எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். ரெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். அவன் ரெண்ட் ரிசீவ்டா இல்லை பெய்டா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதப்ப நம்ம இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வி ஹாவ் டு டெபிட் இட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், திஸ் இஸ் ஆல்சோ expense, it has to be debited. Repairs should be debited. Office expenses should be debited. Expenses should be debited. Postage is also expenses, so it should be debited. இது நம்ம எது டெபிட் எது கிரெடிட்னு எழுதியாச்சு. நவ் இப்போ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சேலரிஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏ அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஷுட் அப்பியர் இன் 2 places. Rent paid in advance. So rent நமக்கு இங்கே இருக்குது, இதுவும் ஏ அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவபிள் ₹100. கமிஷன் நமக்கு ரிசீவ்ட் இங்கே இருக்குது, இதுவும் ஏ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. நவ் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா டெபிட்லேயும் என்னென்ன கிரெடிட்டில் வருமோ அதை கிரெடிட்லேயும் நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை அப்படியே வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடிங்லேருந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது கிரெடிட் சைடில் பை கிராஸ் ப்ராஃபிட்னு ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீதியை கொண்டு வரணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை நான் கொண்டு வந்துட்டேன். பை கிராஸ் ப்ராஃபிட் 25,000. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது சேலரிஸ் டெபிட் சைட்லன்னு போட்டிருக்கேன். 2 சேலரிஸ். இன்னர் காலமில் ஐ எம் கோயிங் டு ரைட் 5,600. ஸோ நான் இங்கே ஏற்கனவே இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்கிறது லயபிலிட்டி. எனிவே வி ஹாவ் டு பே தட், ஸோ இட் ஷுட் பி ஆடட். ஓகே,
plus outstanding rupees 400 add பண்ணி outer column 5900. next பாத்தீங்கன்னா insurance discount allowed இது ரெண்டும் debitல கொடுத்திருக்காங்க and discount received இது வந்து credit side. இது மூணுத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா commission received நான் வந்து A போட்டிருக்கேன், that is adjustments. ஸோ adjustment பார்க்கணும். commission receivable rupees 100. So it has to be received, accrued income இது ஆக்சுவலாக. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், கமிஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் சைடில் P&L காமிக்கணுன்றது தெரியும். ஸோ இன்னர் காலமில் 100 போடுறேன், அது கூட you will be adding the accrued income. Okay, that is commission receivable rupees 100. outer column 200. Okay, now we have finished all this. Now next advertisement debit side, printing charges debit side, traveling expenses debit side, stationery 75 rupees debit side. இது வரைக்கும் எழுதிக்கலாம். Then we will move on to rent because அதில் adjustments இருக்கு. So I have entered advertisement, printing charges, and then traveling expenses, stationery, everything in the debit side I have written. Now next பார்த்தீங்கன்னா rent. This is also expenses which we have to show it in the debit side. So to rent amount வந்து rupees 650. இதுக்கு நான் வந்து adjustments அப்படின்னு நான் எழுதியிருக்கிறதுனால see we have to see the adjustments. Rent paid in advance இது வந்து actually prepaid. Okay, prepaid expenses இது நாம less பண்ணி ஆகணும். Okay, prepaid expenses how much? It is given as 50 in the adjustments. When we less we get rupees 600. Okay, next interest on loan debit side, repairs expenses debit side, office expenses debit side, general expenses debit side, postage debit side. We'll show it. So இப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் whether we have entered everything அப்படிங்கிறத. just we can put it salaries, insurance, discount allowed, discount received, salaries கூட adjustments. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம முடிச்சாச்சு. 2 டிக் போட்டுக்கோங்க. கமிஷன் ரிசீவ்டு இங்கேயும் போட்டாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கேயும் போட்டாச்சு. ஸோ கமிஷன் ரிசீவ் we have done it, and then advertisement we have finished, printing charges எழுதியாச்சு, traveling expenses, stationery, ரெண்டில் adjustments இருக்குது. ஸோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்ட் ஓவர், தென் இதெல்லாம் டெபிட் 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 டெபிட், போஸ்டேஜ் டெபிட். ஸோ everything we have entered. Now when we add the credit side of the P&L account, we get 25,500, and this is higher. And then debit side la pathina ungalku 9,955 varudhu. When we subtract 25,500 by 9,955, we get 15,445, which is the net profit. So namakku profit and loss account la vara balancing figure debit side ah irundadna it is a net profit. So we have to write net profit to net profit rupees 15,445. So this is the answer for exercise sum number 10 in final accounts with adjustment, profit and loss account, net profit. So grand total 25,500, which we have to write in both the side. Okay, so this is a solution for exercise sum number 10. Hope you are clear with this. We'll meet you in the next class with the exercise sum number 11. Thank you, children.